ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மூவி டாக்ஸிலிருந்து உங்கள் விஜயா. இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்னா பைசன். அது ஓடிடியில் போட போகிறாங்க. நவம்பர் மாதத்தில் போட போகிறாங்க. எப்போ போட போகிறாங்க, என்ன ஏதுன்னு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மாரி செல்வராஜ் இயக்கிய படம் பைசன். துருவ் நடித்தது. அது எப்போ ஓடிடியில் வெளியீடு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் துருவ் விக்ரம் நடிப்பில் தீபாவளி விருந்தாக அக்டோபர் 17, 25 திரைக்கு வந்த படம் அது. பைசன் காலமாடன் இப்போது ஓடிடி தளத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கபடி வீரர் சமூகத்தின் தடைகளை உடைத்து கபடியில் சாதித்து எவ்வளோ வலி நிறைந்த போராட்டம் அதை அப்படின்னு மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தின் உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கிறது. இந்த படம் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில், அதாவது 14ஆம் தேதி அப்படி வெளியாகும் அப்படின்னு கூறப்படுகிறது. ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னடம் என பல மொழிகளில் வெளியாகியுள்ளது. பரியேறும் பெருமாள் மற்றும் கர்ணன் படங்களின் மூலம் தனக்கென்று சமூக பார்வையை கொண்ட இயக்குனர் மாரி செல்வராஜின் இந்த படம் ஆழமான கதைக்களத்தை கொண்டுள்ளது. கிராமப்புற தமிழகத்தை பின்னணியாக கொண்ட இந்த படத்தின் கிட்டான் வேலுசாமி என்ற பாத்திரத்தில் துருவ் விக்ரம் கபடி வீரராக பயணத்தை தொடங்குகிறார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கிட்டான் ஜாதி பாகுபாடு, வன்முறை மற்றும் சமூக தடைகளை சந்தித்து தன் கனவான இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறான். தன் கோபத்தையும் வலிமையையும் விளையாட்டின் மீது செலுத்தும் கிட்டானுக்கு அவரது வழிகாட்டி காண்டீபம், அழகன் பெருமாள் மற்றும் அவரது சகோதரி ரஜிஷா விஜயன் இடையேயான பாச பிணைப்புமே இந்த படத்தில் உணர்ச்சிபூர்வமாக மையமாக உள்ளது. கிட்டான் பாத்திரத்தில் நடித்த துருவ் விக்ரம் தனது திரைப்பயணத்தில் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரது நடிப்பு ஆழமான உணர்ச்சிகளையும் தீவிரத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது. அனுபமா பரமேஸ்வரன் தன் பாத்திரத்தில் கனிவையும், பசுபதி, அமீர்லால் போன்றோரும் தங்கள் ஆதரவு நடிப்பால் படத்தை தாங்கி பிடித்திருக்கிறார்கள். ரஞ்சித்தின் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் உடன் இணைந்து உருவாகியுள்ள இந்த படம் சமூக உணர்வுள்ள தமிழ் சினிமாவின் புதிய அலையை வெளிப்படுத்துகிறது. நிவாஸ் கே பிரசன்னாவின் இசை, குறிப்பாக தீ கொளுத்தி மற்றும் காலமாடன் கானம் போன்ற பாடல்கள் வீரத்தின் உணர்வையும் எதிர்ப்பின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. மாரி செல்வராஜின் இயக்கம் யதார்த்தத்தையும் மனிதநேய கண்ணோட்டத்தையும் ஒன்றிணைத்து கிட்டானின் பயண உணர்வு பூர்வமாக திரை அனுபவமாக மாற்றியுள்ளது. நீங்கள் விரைவில் எதிர்பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.